ஷே எப்பா விஷ்ணு பிரம்மா சாப்பாட்டு உணவுகளில் உப்பு போட்டு தான் திங்கான். இப்போ உப்பு போட்டது இதில் பிடிப்பார். நாக்கு வளைச்சி திம்பான், வளைச்சி அடிப்பான், வளைச்சி ஓடுவான். வளைச்சி அந்த நாக்கை சுழட்டி விட்டு எத்தனாயிரம் ஏக்கர் எழுதணும், பூமி அசிங்கம் பண்ணணும், 2ஆம் நம்பர் தொழில் பார்க்கணும். 2ஆம் நம்பர் அந்த உப்பு வச்சு தான் எல்லா வேலையும் நடக்கு. உப்பு அதான் தூத்துக்குடி இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் இன்றைக்கி பூரா உப்பு வழியாக நோய் விடுவார். அதை நாக்கை இறுக்கிடுவார். புரியுதா? அதனால் உப்பை சாப்பிட்டோடனே தண்ணியை குடித்து கீழே இறக்குதான். கீழே இறக்குற கணக்கில் 2 கணக்கு அவனுடைய தண்ணி கழிக்கிற இடம் ஊதிரும். பழுன்னு ஊதின மாதிரி ஊதிரும். அந்த நோய் விடுவார். புரியுதா? இவனுக்கு மூளை இவ்வளோ தந்திரம் இருந்தால் பவர் அவர் கையில் வச்சுருக்காரு. எப்படி விளையாடுவார்? அது கண்டிப்பாக தெரு வீதி வீதியாக என்னடா இவன் வீங்கி தூக்கி இப்படி மடித்து போட்டு போகிறான். அப்போ அவன் சொல்லுவான், ஒருத்தன் தப்பு செஞ்சால் ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டாரு, அதனால் ஓதம் வீங்கி தூக்கி அலைதான் முக்கால் சத்தியம். அடுத்தாப்புல ஐயம்மாருக்கு சாப்பாடு உப்பு போட மாட்டான். அவனுக்கு தெரியும் இந்த டைம் இந்த பவரை விடுவார், உப்பு கணக்கு விடுவார். விட்டவொடனே ஜோலி முடிஞ்சு போவான். அம்புட்டு பேரும் தூக்கி தோளில் தூக்கி போட்டு தான் போவான். அப்படின்னு ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணு கருப்பை பை, இவனுக்கு வெதரு வீங்கி விட்டு அடிச்சிடணும் அப்படின்ட்டார். இதோடு அவனை மானிட பிறவியை அடிச்சிடுவார். எல்லாம் அரசியல்வாதிக்கு பூரா தூத்துக்குடி மூலியமாக அரசியல்வாதி எல்லாத்துக்கும் விட்டுரு. கருப்பு சிவப்பு தூத்துக்குடியில் ஒரு பெண்ணு ஆடுதா, அது மூலியமாக டெல்லி வரைக்கும் போட்டோம். சரியா? எம்பி இருக்கான், எம்எல்ஏ இருக்கான், மந்திரி இருக்கான், முதலமைச்சர் இருக்கான். அங்கேருந்தே டெல்லி வரைக்கும் விட்டுரு அந்த பவரை. ஐயா பவரை விட்டுருவார். பவரை நீ சேர்ந்து அந்த ஊசி மூலியமாக உப்பு அது தூத்துக்குடியிலேருந்து மகாராஷ்டிரா மும்பை வரைக்கும் போவோம். இங்கிட்டு கேரளா, ஆந்திரா, கன்னியாகுமரி வரைக்கும் போய்கொண்டே இருக்குது. அதனால் ஊசியை போட்டு தூக்கிட்டு அலையட்டும். அந்த பவரை விடுவார். அது கடல் காற்று வழியாக உடையில் அம்புட்டு மூக்கில் மணந்து போவான். ஏற்கனவே 3 மூக்கு டாக்டரு அங்கே வடியுதுப்பா சொல்லன்னு. அதனால் ஐயமார் போய் இதை பார்த்துக்கிடுவான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடும். ஐயா விட்டுட்டார், இதை உப்பு வழியாக விடுதாரம் சோழி முடிக்க போகிறாரு அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். அவன் மந்திரத்தை ஓதுனானா அவன் வெதரை வீங்க விட்டுரு, தூக்கி பழுவுன்னு மாதிரி ஊதி விட்டுரு. நீ தான் அது ஊதணும். இந்த பேகளை மந்திரத்தை ஊதுறவன் இந்த 3 மதத்துக்காரனுக்கும் நீயே போய் தட்டி விட்டுரு. அந்த உப்பு சாப்பாடு ஊசியை போட்டுரு. அதை சாப்பிட்டு தன்னால் அவனுக்கு பெண்ணுக்கு பெண்ணு ஆணுக்கு ஆணு வீங்கி தூக்கி அலைவான். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. இந்த கணக்கு உப்பு கணக்கு பயங்கரமாக அடிப்பாருப்பா. ஈரக்குலையை வெடிக்கும் அந்த மாதிரி அடிப்பார். முக்கால் சத்தியம்.